Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இஞ்சி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கடாயில தேங்காய் கொஞ்சம் அளவு எடுத்து வறுத்துக்கலாம். துருவன தேங்காவா இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் எதுவும் போட தேவையில்ல. இது அப்படியே ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன். இப்போ அந்த தேங்காவையும் காஞ்ச மிளகாவையும் தனியா எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இஞ்சி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இந்த இஞ்சி கூடயே தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியா முழு தனியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காவையும் காஞ்ச மிளகாவையும் இதனோட சேர்த்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எதுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிடுறேன்னா, நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் துருவன தேங்காவாக இருந்தால் இஞ்சிக்கு அப்புறமா இது கூடயே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். சிறு வெங்காயம் தோல் நீக்கி ஒரு 1/2 கப் அளவு இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். சிறு வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 15 பல் தோல் நீக்கின பூண்டை இதனோட ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தோட இதை நெய் போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லது. கோல்ட் ஆகாது, இரும்பெல்லாம் க்யூர் ஆகும். தேங்காய் இஞ்சிலாம் ஜாரில் எடுத்து வச்சிடலிங்களா, அதில் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு 4 பல்லு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாரில் போட்ட மசாலாவெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவோட புளி கொஞ்சம், அதாவது 1/2 லெமன் அளவுக்கு புளியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இதனோட பொடியாக நறுக்கின தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம். நீங்களும் வச்சு பாருங்கள். இப்போ இதனோட அந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை இதனோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வதக்கிட்டு தேவையான அளவு அதனோட தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இதனோட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நாட்டு சர்க்கரை தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுனால காட்டாக இருக்கும் குழம்பு, அதனால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இதனோட ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி குழம்பு தயாராகியாச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளியெல்லாம் பிடிக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.